நான் வந்து இப்போ 1000 rupeesல என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து என்கிட்ட 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 10 times greater than the investment அமௌண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். நாங்கள் இந்தியா ஃபுல்லுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அலோபதிக் டாக்டர்ஸே நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. வணக்கம், என் பேர் லக்ஷ்மி பிரியா. நான் வந்து மதுரையில் இருக்கேன். என்னோட பிராண்ட் நேம் வந்து பிரியாஸ் ஹெர்பல்ஸ். 5 இயர்ஸாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிஸ்னஸை. இப்போ எங்களோட பிஸ்னஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சதும் பல் விளக்குறதுலேருந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல் விளக்குவோம். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதெல்லாம் நம்ம தவிர்த்து என்னென்னலாம் ஆர்கானிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சோப்லேருந்து ஹேர் ஆயிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 50+ ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குங்க. ஸோ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் பெஸ்ட் குவாலிட்டிலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் ஏன் வந்தேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கால் சென்டரில் உங்களுக்கு தெரியும், மார்னிங் போனோம், நைட் ஷிஃப்ட் இருக்கும், மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஷிஃப்ட் பேஸஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் தான், நம்மளுக்கு நல்ல வருமானம் இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோன்னா நம்ம ஷிஃப்ட் ஒர்க் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என் பையனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே ஹெல்தி ஃபுட்டு, ஹெல்த்தியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே காஸ்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் ஏன் நம்மளுக்கு ஸ்கின் இஷ்யூ வருது அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப தான் யோசித்தேன், சரி சோப்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் நமக்கு தெரியாது, நம்மளே ஏன் ஆர்கானிக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா சோப் மட்டும்தான். சோப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணதுமே என் பையனுக்கு அந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே சரியாக போயிடுச்சு. இந்த வேர்க்குரு வந்து கொஞ்ச நாள்லே, அந்த வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலே ரொம்ப வேர்க்குரு வந்துடும், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அந்த இஷ்யூ சுத்தமாகவே இல்லை. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் தான் சரி, ஏன் நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க, ஒரு குழந்தைங்களுக்கு நல்லதாக கொடுக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீங்கள் இது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் உங்களோட சோப் நல்லா இருக்குது, ஸோ அதே மாதிரி இதையும் கொடுங்களேன், எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவங்க கேட்க நம்மளும் எல்லா ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டும் பெருசாகிருச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ப்ராடக்ட்டை வந்து வளர்ந்து இப்போ நாங்கள் 5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்தியா ஃபுல்லுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நார்த் சைட்லேயும் கொடுக்குறோம், கேரளாவில், பெங்களூர், எல்லா சைடுமே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் வந்து இப்போ 1000 rupeesல என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து என்கிட்ட 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 10 times greater than the investment அமௌண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை விட ஜாஸ்தியாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஆயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆயில்ஸ் வந்து ஆர்கானிக்காக எங்கே கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு நிறைய வேறு விதமான ஆயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எங்கே கரெக்டான ஆயில் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தரமானதாக பார்த்து வாங்கினா தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து நாங்கள் பண்ணுறதுல வந்து இன்டேக் பண்ணுற மாதிரியும் நாங்கள் வச்சுருக்கோம், வெளியே அவுட்டர் யூஸ்க்கும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹர்ப்ஸை நம்ம எங்கேருந்து கரெக்டானதாக தரமானதாக கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பேக்கிங் பண்ணுறப்போ நம்ம வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது இப்போ ட்ராவல் பண்ணி போகும் நம்மளோட சோப்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறப்போ அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ உங்களால் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் ரீசெல்லிங்க்கு கொடுத்துட்ருக்கோம். மொத்தமாக ப்ராடக்ட் வாங்கியும் எங்ககிட்ட ஆர்கானிக் ஷாப்ஸ்லலாம் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அவங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைங்க என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ப்ராடக்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். டைரெக்டாக நாங்கள் கஸ்டமருக்கே அனுப்பிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கமாக இருக்கும்.
கமிஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணுற சோப்ஸ் தான். இந்த சோப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு கலராக இருக்கா, ஆனால் இது எதுலேயுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுலேயுமே ஆட் பண்ணுறது கிடையாது. இது சார்கோல் சோப், இது வந்து ரோஜா இதழ், நாங்களே வந்து பன்னீர் ரோஜா வாங்கி அதை காய வச்சு அதிலிருந்து செய்கிற சோப் தான் இது. இது மஞ்சிஸ்தா சோப்பு, இது மில்க் சோப். ஸோ இது எதுலேயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ராக்ரன்ஸோ எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால தான் நம்ம எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ், அதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போட்டு என்ன கலர் வருதோ அதுதான் அதனுடைய கலராகவே இருக்கும். இது வந்து திரிபலா சோப்பு. திரிபலா சோப்பு வந்து பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். அந்த திரிபலா சூரணத்திலேயே இருந்து நம்ம சோப் ரெடி பண்ணுறோம். திரிபலா சூரணமும் வந்து ஸ்கின் இஷ்யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இடத்துல புண்ணு வந்துட்டால் கூட நம்ம திரிபலா சூரணத்தை தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சு அதை கழுவினாலே நம்மளுக்கு வந்து அந்த புண்ணு எல்லாமே வந்து சீக்கிரமாக ஆறிடும். ஏன்னா அதில் வந்து டேனின் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற புண்ணுகள் எல்லாம் ஆற்றும். ஸோ அந்த திரிபலா சூரணத்தை நம்ம சோப்பாக கொடுக்குறப்ப உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி எங்ககிட்ட 25+ சோப்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்டு சோப்ஸ் இல்லைங்க எனக்கு இதுதான் செட் ஆகும், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னால் கூட நாங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் நம்ம சோப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் க்ரீம். நம்ம ஷியா பட்டரோட வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுற க்ரீம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டேனிங்க்கு, பிம்பிள்ஸ்க்கு, அப்புறம் வந்து இப்போ ஃபயர் பர்ன்ஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக எடுத்தாலே போதும், உங்களுக்கு நிறைய இடம் நல்லா கவர் ஆகும். இப்போ நீங்கள் வெயிலில் போகிறப்பையும் இல்லை குளிர்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் அப்படியே வரி வரியாக இதாகும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு லோஷன் ஃபீல் கிடைக்கும், ரொம்ப நேரம் உங்களுக்கு மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கும். இது வந்து சன்ஸ்க்ரீனாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து கஸ்டமராக இருக்காங்க, நியூ பார்ன் பேபியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து 1% கூட நம்மளுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுறது கிடையாது. 100% கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஏன்னா பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ 9 months 10 months ஆக போது இப்போ வரையும் எங்ககிட்ட வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களோட லிப் பாம். நாங்கள் பிளைன் லிப் பாமும் கொடுக்குறோம். இது வந்து பீட்ரூட் லிப் பாம். இதில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் கலர் தான். ஸோ இது உங்களுக்கு எந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு இந்த லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து வெட்பாலை தைலம். இது வந்து நாங்களே ரெடி பண்ணுறது, சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி மூலிகையை பயன்படுத்தி நம்ம பண்ணுறது. இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்ப சோரியாசிஸ் இந்த மாதிரி சிவியர் ஸ்கின் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகும். எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்கிக்குவாங்க. 1/2 liters அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. நம்மக்கிட்ட அலோபதிக் டாக்டர்ஸே நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்கானிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இது எல்லாருமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்குவாங்க. இது வந்து டீடாக்ஸ் பவுடர். இது உடம்புல இருக்கிற கழிவை எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுனால உங்களுக்கு ஸ்கின்ல இருந்து உங்களுக்கு ஹேர் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பளபளன்னு வர்றதுக்கு டீடாக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சிஸ்தா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குங்குமாதி தைலம் ரெடி பண்ணுறோம். ஸோ குங்குமாதி தைலத்துலேயும் இந்த மஞ்சிஸ்தா பவுடர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு பிம்பிள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சிஸ்தா பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நாங்கள் ஃபேஸ் பேக் போடுறது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது டைஜஷன் பால், அதாவது ஜீரண உருண்டை. நம்மளுக்கு வந்து இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், எங்கேயோ போகிறப்ப நம்மளுக்கு வந்து வயிறு சரியில்லாமல் இருக்கும். அப்போ வந்து ஹெவியாக ஏன்னா நல்லா சாப்பிட்ருவோம் இல்லையா, அப்போ வந்து அந்த ஹெவினஸை குறைக்கிறதுக்கு நம்ம சோடா இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்தது ஏதோ ஒன்று நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த டைஜஷன் பாலை நம்ம சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப ஃப்ரீ ஆகும். இல்லை கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்றப்ப அவங்க வயிறு ஃப்ரீயாகிறத சொல்லியிருக்காங்க. டிஷ்வாஷ் பவுடர், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் ஜெல் ஆகட்டும் இல்லை பார் ஆகட்டும் எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் நிறைஞ்சது தான். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கழுவி எடுத்து தான் நம்ம 10 தடவை கழுவுனா தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற கெமிக்கலோட இம்பேக்ட் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து இப்போ அந்த அளவுக்கு டைம் கிடையாது. ஆனால் இந்த டிஷ்வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதை சரியாக கழுவலைனா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. குழந்தைங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் இல்லாமல் நம்ம டிஷ்வாஷ் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ இந்த நெல்லிக்காய் பொடி மாதிரியே நாங்கள் வந்து 10 விதமான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 25+ ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பம்கின் சீட் ஆயில், பிளாக் cumin சீட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் ரோஸ்மெரியும் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரோஸ்மெரியோட நம்ம எப்பயுமே அது ஊறிட்டே இருக்கிறதுனால அதோட எசன்ஸும் உங்களுக்கு அதில் இறங்கும். இது வந்து ஸ்னோர் ஆயில். நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொரட்டைன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சளி அந்த மாதிரி இப்போ பிரச்சனையால் நம்மளுக்கு கொரட்டை வரும். சின்ன குழந்தைங்களே பார்த்திங்கன்னா தூங்குறப்ப அந்த சத்தம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இது வந்து குறைக்கும். இது நம்ம வந்து மூக்கில் நம்ம ஒரு ட்ராப் விடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட மூட்டு வலி தைலம். இதில் வந்து நிறைய ஹெர்ப்ஸோடு சேர்த்து நம்ம பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்ந்து போட்டதுனால உங்களுக்கு கால் வலிக்கு ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வாங்கினவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எல்லாமே வந்து சின்ன சின்ன பேட்சாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனால உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலேயே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். என்னோட வெற்றியின் ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறப்ப எல்லாருமே பொடியாக வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு குப்பைமேனி பொடி இல்லை வந்து துளசி பொடி அந்த மாதிரி பொடியாக வாங்கி எல்லாருமே அவங்களோட ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி கிடையாதுங்க. எல்லாமே வந்து எங்களோட மாடி தோட்டத்தில் வளருது. துளசி, கற்றாழை, வேப்ப இலை எல்லாமே நாங்கள் வந்து மொட்டை மாடியிலே வச்சு வளர்க்குறோம். ஸோ அதிலேருந்து எடுக்கிற இன்க்ரீடியன்ஸில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்சு அதுலேயே நாங்கள் ரெடி பண்ணுறனால அதனுடைய எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெர்ப்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறதுனால அதனுடைய எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறது எல்லாமே வந்து குவாலிட்டியும் அந்த பியூரிட்டியும் நம்ம வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நம்மளோட ப்ராடக்ட் ஹிட் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்தியா பூரா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட குவாலிட்டியையும் அவங்களோட டயத்தையும் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த குவாலிட்டி எப்பயுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலே சஸ்டெயின் பண்ணணும். கொஞ்ச நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டால் தான் அதை வந்து நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம டைம் ஒதுக்கணும். நம்ம குழந்தைங்க, குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட விடாமுயற்சி தான் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து வெற்றியை தரும். ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே கடைபிடிச்சனாலே நம்ம என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நீங்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.